இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டா போறா. உங்ககிட்டயே சொல்லல, எங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணி பாவம், பாருங்க கண்ணெல்லாம் செவந்து போச்சு. பாரு, காரணம் இல்லாம துளசி இப்படி எங்கேயும் சொல்லாம போக மாட்டா. இது பாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மருமக துளசி இல்ல, ஜனனி. சொல்லாம போனா துளசி திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா சேர்க்க கூடாது. நீங்க இந்த குடும்பத்துல யாரையுமே துளசி மதிக்கிறது இல்ல. நீங்க தானா தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. போதும் பத்மா, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையை சொல்லுங்க, துளசி எதுக்காக வீட்டை விட்டு போனான்னு தெரிஞ்சாகணும். இப்போ சொல்லுங்க. என்னப்பா நீங்க? அவ போனதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணலல்ல, அப்படிதானே? அவளதான் கண்ணுல காணாமே அடிக்கிறாளுங்களே. பவானி, மறுபடியும் ஏதாவது கெட்ட போட்டு அண்ணி ரூமுக்கு போனீங்களா என்ன? நீ பாத்தியா? ஏதோ பார்த்த மாதிரி கேக்குற. ஏம்பா, ஆனாலும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம சும்மா உட்காந்துருக்கீங்க. என்ன பண்றது சிவா? அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, திருந்தாத ஜென்மங்க. இன்னைக்கு அந்த துளசி மட்டும் வரட்டும், வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும். நானும் அவளான்னு பாக்குறேன். துளசி அத்தை வந்துட்டாங்க. துளசி, எங்கம்மா போயிட்ட? அண்ணி, இங்க பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு. சூறாவளி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏமா, நீயும் ஏன் இப்படி ஆயிட்ட? சொல்லிட்டு போறோம்னு தெரியாதா உனக்கு? இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்ட, அப்படித்தானே? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்போம்ல. அண்ணி, என்னது இது?